இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஆழமான அவருடைய தத்துவத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். நானே நல்ல மேய்ப்பன், என் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடையவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்றும் தேவன் அவர்களை அறிந்திருக்கிறார்கள் என்பதும் சரியான அளவிலே இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவுடைய தத்துவம். பூமியிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அறிந்திருப்பது போல அந்த இன்னொருவர் மற்றொருவர் இவரை அறிந்திருக்க வேண்டிய எந்த விதமான கட்டாயமும் சாத்தியமும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தத்துவம் என்னவென்றால், ஒரு மனிதனை தேவன் எந்த அளவில் அறிந்திருக்கிறாரோ அதே அளவில் தான் அந்த மனிதனும் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அங்கே ஆபேல் தேவனை அறிந்திருந்தது போல, ஆபேல் தேவனை அன்பு கூர்ந்தது போல, காயின் தேவனை அறிந்திருக்கவும் இல்லை, தேவனில் அன்பு கூறவும் இயலவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பொல்லாங்கனால் உண்டானவர்களுக்கு நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவோ ஒரு உணர்வோ ஒரு அன்போ அவருடைய ஜீவியத்திலே வர இயலாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த கொலைபாதகனாகிய காயினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பொல்லாப்பு அவன் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலோ அவன் தேவனை அன்பு கூறக்கூடிய இடத்திலோ இல்லை, வராது என்பதாக இருக்கிறது. இல்லை, வராது. அவன் பொல்லாங்கனினால் உண்டாயிருந்ததினாலே அவன் தேவனை அறிந்து கொள்வதோ அவன் தேவனில் அன்பு கூறுவதோ அவனால் இயலாது, முடியாது என்பதாக அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்து அவன் தேவனை விட்டு தூரம் போய்விட்டான் என்பதாக இருக்கிறது. ஆனால் ஆபேலுக்கு தேவனை குறித்த ஒரு அறிவும் அவரில் அன்பு கூறக்கூடிய பக்கமும் இருந்து அவன் தன்னுடைய முதற் பலனாலும் தன் கொழுமையினாலும் தேவனை அன்பு கூறக்கூடிய பக்கத்தை அவன் வெளிப்படுத்தி அவன் சாட்சி பெற்றவன் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் எழுதுகிறார். அவன் மரித்தும் பேசுகிறான் என்ற சாட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடையவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், தேவனும் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே ஆபேலுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் அதுக்கு பின்பாக படித்தோம். ஆபிரகாமை தேவன் அறிந்திருந்தார், ஆபிரகாம் தேவனை அறிந்திருந்தார் என்பதாக இருக்கிறது. ஆபிரகாமை விட்டா வேற ஆள் கிடையாது தேவனுக்கு. ஆதாமுடைய விழுகையிலே ஒரு அங்கே தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்பது ஆபிரகாமின் வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். இங்கே சிருஷ்டிப்பின் வரலாறு என்ற இடத்திலே மூல பாஷையிலே பமித் பாராம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பமித் பாராமை நீங்கள் திருப்பி போட்டால் ஆபிரகாம் என்பதாக இருக்கும். அதில் உள்ள அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஆபிரகாமில் தான் தேவன் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்பது ஆபிரகாமின் சந்ததி என்ற ஒரு நம்பிக்கையிலே தேவன் இருக்கிறார். அதுக்கு பின்பாக ஒருவரும் அங்கே எழும்பக்கூடிய இடத்தில் இல்லை. ஆதாமுக்கு பின்பாக ஆபிரகாமில் ஒரு தூக்கி எடுக்கக்கூடிய திட்டம், தெய்வீக திட்டம் இருக்கிறது என்பதுதான். ஆபிரகாமை தேவன் அறிந்திருந்தார், ஆபிரகாமும் தேவனை அறிந்திருந்தார். அங்கே அவருடைய மெசபத்தோமியாவில் இருக்கும்போது ஒரு அழைப்பினாலே தேவனை அறிந்து வந்தாலும் கூட காரானூரிலே அவர்களுடைய தாமதத்திலே தேவன் மீண்டுமாக தம்மை வெளிப்படுத்தின இடத்தில் அவர் தேவனை அழைப்பினாலே அறிந்து விசுவாசத்தினாலே அவருக்கு பின் செல்லத்தக்கதான ஒரு அன்பும் அறிவும் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் கூட நீங்கள் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெயத்தை பெற்ற பின்பு அங்கே 15ஆம் அதிகாரத்தில் நான் உனக்கு மகாபலனா இருக்கிறேன் என்று தேவன் சொன்னபோது எனக்கு பிள்ளை இல்லையே என்று தான் அவர் கொண்டு வருகிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கே தேவனோடு ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக அவனை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார்.
15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் தேவனோடு ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது. அங்கே காளைகளையும் ஆடுகளையும் அவன் துண்டித்து 2ஆக வைக்கக்கூடிய இடத்திலே பறவைகளை அவன் துண்டிக்கவில்லை என்ற இடத்தில் அங்கே தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு உடன்படிக்கையின் உறவை அங்கே ஆபிரகாமோடு ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் உறவுக்கு பின்பாக கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் வந்தாலும் தேவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை தன்னுடைய திட்டத்தின்படி நடத்தும்படியாக அவர் 17ஆம் அதிகாரத்திலே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று அழைத்து அவனுக்கு ஈசாக்கு என்ற வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே அங்கே சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அழைப்பினாலே அறிந்து விசுவாசித்து வந்தது மாத்திரமல்ல, அவன் தெய்வீக சுகம் என்ற இடத்திலே அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 20-21 வசனங்களிலே ஆபிரகாமை குறித்து எழுதுகிறார். அவன் விசுவாசிப்பதற்கு எந்த விதமான ஏது இல்லாத போதே அவனுடைய சரீரம் செத்தது என்றும் சாராளுடைய கர்ப்பம் மரித்த நிலவரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் கூட அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று அவனை குறித்து மேன்மையான ஒரு சாட்சியை அங்கே ரோம நிருபக்காரர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தின் அடுத்தபடியாக அவன் தேவனை எப்படி அறிந்திருக்கிறான் என்றால், அவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை, அவனுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை அவர் பலியிடும்படியாக 22ஆம் அதிகாரத்திலே அவனை அழைக்கிறார். 22ஆம் அதிகாரத்திலே அவனை எப்படி பலியிட வேண்டும் என்பதை தான் 15ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு முன்னோட்டம் காண்பித்திருக்கிறார். துண்டங்களாக வைத்த போது 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், துண்டங்களின் நடுவே அக்கினி ஜுவாலை கடந்து போனது. அது மேசியா என்பதாக இருக்கிறது. அவர் உடன்படிக்கை மீறுகிறவன் கொல்லப்பட வேண்டும். உடன்படிக்கை யாரோடு செய்யப்பட வேண்டும்? பெரியவர் தான் அங்கே ஆணையிடுவார். அங்கே சிறியவன் ஆணையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறான். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் அங்கே ஆணையிடுதல் ஏற்பட்டது. ஒரு உடன்படிக்கையின் உறவு வந்தது. இங்கே ஒரு உடன்படிக்கை வயலேட் ஆச்சுன்னா, கவர்னன்ட் வயலேட் ஆச்சுன்னா, வயலேட் பண்ணவங்க கொல்லப்பட வேண்டும். ஒரு உடன்படிக்கை உடைக்கப்பட்டால் உடன்படிக்கை உடைத்தவன் கொல்லப்பட வேண்டும் என்பது உடன்படிக்கையின் நியதி. ஆனால் இந்த உடன்படிக்கையின் நியதியை ஆபிரகாம் மீறக்கூடிய பலகீனம் மனிதனாக அவனுக்கு இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் தம்முடைய குமாரனை அங்கே துண்டங்களின் நடுவே கடக்க செய்தார் என்பதாக இருக்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்தா, அங்கு துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையை நாம் அங்கே காணலாம். அது மேசியாவை அவர் கடக்க பண்ணி, அங்கே மேசியாவை உன்னுடைய குறைபாடுகளுக்காக உன்னை நிறைவாக்கும்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தன்னுடைய பலியினாலே பரிபூர்ணப்படுத்தக்கூடிய மேசியாவை அங்கே கடந்து போக பண்ணுகிறார். அக்கினி ஜுவாலை அங்கே கடந்து போனது என்பதை நாம் வாசிக்க கேட்கலாம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் அங்கே கண்டார். இதுதான் ஆபிரகாமுக்கு அவர் அயர்ந்த நித்திரை வரவைத்ததாக இருக்கிறது. தேவன் அந்த அயர்ந்த நித்திரை கட்டளையிட்டு அந்த உடன்படிக்கையின் துண்டங்களின் நடுவே மேசியாவை கடக்க செய்து அங்கே ஆபிரகாமின் மீறுதல்கள் குறைவுகளுக்காக மேசியா அங்கே பலியாக்கப்படுகிறார். ஆபிரகாமின் சந்ததியை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அங்கு நிழலாட்டமாக காண்பித்தார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஈசாக்கு தான் ஆபிரகாமின் நம்பிக்கையின் முழு உருவமாக இருக்கிறார். இதுதான் ஈசாக்கு தான் ஆபிரகாமின் எல்லா விதமான அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சம்பத்தை காட்டிலும் மேன்மையானது என்பது ஈசாக்கு தான். அவனுடைய கொடுமை என்பது ஈசாக்கு தான். அவனுடைய முதன்மை என்பது ஈசாக்கு தான். இப்ப தேவன் என்ன கேட்கிறார்? ஆபேல் முதன்மையும் கொழுமையும் கொண்டு வந்தது போல ஆபிரகாமிடத்தில் தேவன் கேட்கக்கூடியது என்பது முதன்மை கொழுமை தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய முதன்மை கொழுமையை நாம் தேவனுக்கு செலுத்துவதுதான் நாம் தேவனில் அன்பு கூறுவதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? ஆபேல் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அன்பை அவன் வெளிப்படுத்தினான் என்பதுதான் அவன் தேவனை பற்றி அறிந்திருந்த அறிவின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறது. மகிமையின் தேவனாக, உன்னதமான தேவனாக,
அங்கே சர்வவல்லமுள்ள தேவனாக சதா காலம் உள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுது யெகோவா ஈராக எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவராக, அவருடைய பர்வதத்திலே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின தேவனாக அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுக்கு ஆபிரகாம் கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய முதன்மை, ஆபிரகாமுடைய கொழுமையாகிய ஈசாக்கை அவர் கேட்கிறார் என்ற இடத்திலே அவன் எல்லளவேனும் சந்தேகப்படாமல் அவனை அழைத்து கொண்டு ஆபிரகாம் புறப்படுகிறார். கழுதை இருக்கிறது, வேலைக்காரர் இருக்கிறார்கள், கட்டைகள் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். மோரியா தேசத்திலே, மோரியாவிலே அந்த அவர் காண்பிக்கக்கூடிய மலையிலே, அவர் காண்பிக்கக்கூடிய இடத்திலே அவனை பலியிட வேண்டும் என்பதுதான் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. என் தேவன் ஈசாக்கை நான் துண்டங்களாக வெட்டினாலும் அவனை உயிர்ப்பித்து என் சந்ததியை பிழைப்பிக்கக்கூடிய என் தேவன் என்ற அறிவை ஆபிரகாம் அங்கே முழுவதுமாக அறிந்து கொள்கிறார். ஒரு தெய்வீக சுகம் என்ற அறிவு வராதபடிக்கு நாம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்பதற்கு வரவே முடியாது என்பது ஆபிரகாமுடைய அங்கே தெளிவான ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது போல பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உரிமையும் கொடுக்கப்படுகிறது. அதுதான் தெய்வீக சுகம். நாம் யோவான் 1:1-14 அவரை விசுவாசிக்கக்கூடிய நாம் அனைவரும் பிள்ளைகள் என்ற இடத்திலே தெய்வீக சுகத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். தெய்வீக சுகத்தின் குறைபாடுகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட்டால் நாம் குழந்தைகள் என்பதை நாம் குழந்தைகள் என்ற அனுபவத்தில் இருக்கிறோம். பிள்ளைகள் என்ற வளர்ச்சிக்கு நாம் வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தினாலே நமக்கு ஒரு தெய்வீக சுகமோ தெய்வீக ஆரோக்கியமோ உண்டாகாதபடிக்கு நாம் விசுவாசத்தினாலே உயிர்த்தெழுதலை அடைய போகிறோம் என்பது எத்தனை அபத்தமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுகத்தை அவன் சுதந்திரித்த பின்புதான் அவன் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பதை அவன் அறிந்து கொள்ள. தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கை நான் பலியிட்டாலும் அவர் அவனை உயிரோடு எழுப்பித்தர வல்லவர் என்ற நம்பிக்கைக்கு ஆபிரகாம் வருகிறதுக்கு அடிப்படை என்ன என்றால் தெய்வீக சுகத்தை அவன் அனுபவித்திருக்கிறான். அவன் சரீரம் செத்த போது, சாராளுடைய கர்ப்பம் செத்தது என்று அறிந்த போது அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தின் வழியிலே அவனை நடத்தி கொண்டு வந்த தேவன் இப்பொழுது ஈசாக்கை துண்டங்களாக வெட்டி பலியாக கொடுத்தாலும் கூட அவனை சாம்பலிலிருந்தும் உயிர்ப்பிக்க என் தேவன் வல்லவர் என்ற நம்பிக்கையோடு அவன் வருகிறான் என்பதுதான் அவன் தேவனை அறிந்ததும் தேவன் அவனை அறிந்து கொண்டதுமாக இருக்கிறது. ஆதியாகமம் 22 12 நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ யார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அடுத்தபடியான அறிதலுக்குள்ளே தேவனும் ஆபிரகாமும் வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தைகள் போதுமா? அவரை அறிந்திருக்கிறேன் என்ற எண்ணங்கள் போதுமா? அவரை அறிந்திருக்கிறோம் என்ற கிரியைகள் வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிரியை இல்லாத உன் விசுவாசம் செத்தது, ஆவி இல்லாத சரீரத்தை போன்றது என்பது சடலம், மரித்த நிலவரம். நம்முடைய விசுவாசம் உயிர்ப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரத்திகளுமாய் இருக்கக்கூடிய நாம், தேவனுடைய குமாரராக இருக்கக்கூடிய நாம் விசுவாசத்தினாலே நாம் ஜெயத்தை பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்தினாலே நாம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். நாம் தேவனை விசுவாசிக்கிறதிலே அசைவில்லாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு வைத்த அங்க விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசத்தின் படிகளிலும் தேவனோடு உள்ள உறவிலும் நாம் வளர்ந்து தேவனை அன்பு கூறக்கூடிய பக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை அன்பு கூறும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், ஆபிரகாமை தேவன் அன்பு கூர்ந்தார் என்ற பக்கத்திலே ஆபிரகாம் தேவனை அன்பு கூர்ந்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், தேவனும் ஆபிரகாமை அழைத்து நடத்தி அந்த விசுவாசத்திலே கொண்டு வந்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அன்பு கூர்ந்தார், தேவனும் ஆபிரகாமில் அன்பு கூர்ந்து அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். இப்பொழுது ஆபிரகாம் தன் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். அது ஈசாக்கை அவர் பலி செலுத்த வேண்டும். இப்பொழுது விசுவாசத்தின் அடுத்த படிக்குள்ளே போகிறார். இங்கே தேவன் பட்டயத்தை நிறுத்தக்கூடிய ஒரு இடம். உன் பட்டயத்தை பிள்ளையாண்டான் மேல் உன் போடாதே, உன் கையை நிறுத்து என்று தேவன் நிறுத்தின ஒரு இடத்துக்கு ஆபிரகாம். இது தேவன் ஆபிரகாமையும் ஆபிரகாம் தேவனையும் அறிந்து கொண்டதாக இருக்கிறது.
மகிமையின் தேவனாக, உன்னதமான தேவனாக, சர்வவல்லமுள்ள தேவனாக, சதா காலமுள்ள தேவனாக, மகிமையின் தேவனாக அறிந்தது மாத்திரமல்ல, அங்கிருந்து அவர் மேன்மையான மகிமையான ஒரு அறிவை அவர் வளர்த்து கொண்டே வருகிறார். யெகோவா ஈரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவன் என்ற அறிவுக்கு ஆபிரகாம் வருகிறார். இப்பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்தபடியாக நாம் பார்த்தோம். தாவீதை தேவன் அறிந்ததும் தேவனை தாவீது அறிந்து கொண்டதுமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டு, தனக்கு சித்தமானதெல்லாம் செய்யக்கூடிய ஒருவனாக தாவீதை கண்டு அவனை அழைத்து தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கத்தை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். என்னுடைய தேவன், தேவனே நீர் என் தேவன் என்று அவன் சொல்லக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்ற சத்தத்தை தேவன் கேட்டு செவி கொடுக்கிறார். நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடியவன். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அறிவு தாவீதுக்கு இருக்கிறது. இதுதான் தாவீதுக்கு இருந்த அறிவு. தாவீதுக்கு எப்படி ஒரு அறிவு இருக்கிறது என்றால், மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல அவன் எப்பொழுதும் தேவனை வாஞ்சிக்கக்கூடிய அன்பு அவனுக்குள்ளே காணப்படுகிறது. தேவனை அறிகிற அறிவு, அவர் எனக்கு ஜெயத்தை தருகிறவர், அவர் என் சிருஷ்டிகர்த்தர், அவரை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன், அவருக்காக நான் காத்திருப்பேன் என்பது தாவீது அவரை பற்றி அறிவிலே இருக்கிறான். அவன் அன்பு கூறக்கூடிய பக்கம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தாவே உமக்காக நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், கர்த்தாவே நீர் என் தேவன், என் மாம்சமும் உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறது, என் ஆத்துமா தவணமுள்ள ஆத்துமாவாக இருந்து தாகமுள்ள மான்களை போல உம்மை தேடுகிறது மாத்திரமல்ல, என் மாம்சமும் கூட உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறது என்று தாவீது. இந்த ஆபிரகாம், தாவீது என்ற இவர்களுடைய பின்னணியத்திலே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்கள், என் குமாரன் என் சேஷபுத்திரன் என்று தேவன் சொல்லி அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாலும் கூட, அவர்கள் தங்களை ஆபிரகாமின் குமாரர் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட, அவர்கள் இயேசுவை அறியக்கூடிய இடத்திலே இல்லை என்பது அவர்களுடைய குறைபாடுகளாக இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் உள்ள 3 அதிகாரங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களோடு இயேசு கிறிஸ்துவுக்கான அந்த வாக்குவாதங்கள், அங்கே பேச்சுவார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவரோடு வாக்குவாதம் பண்ணக்கூடிய இடத்திலும், அவரை எதிர்த்து கேள்விகளை எழுப்பக்கூடிய இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் மோசேயை அறியவில்லை, அவன் எழுதின தோராவையும் அறியவில்லை, நீங்கள் மோசேயையும் அவனுடைய வேதத்தையும் ஆராய்ந்திருந்தீர்களானால் என்னை பற்றி அவைகள் சாட்சியிடுகிறவைகளாக இருக்கிறது, அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். திருமறையை அவர்கள் ஆராயக்கூடிய இடத்திலோ, அதை அதன் மூலமாக மேசியாவை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலோ தங்களை ஒப்புவிக்காதபடிக்கு, தங்கள் அறிவை கொண்டும் தங்களுடைய காரியங்களை கொண்டும் அவர்கள் மேசியாவை அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சித்து அவர்கள் தோற்று போனார்கள். நாங்கள் எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் சொல்கிறார், அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள் என்று அவர் கொண்டு வருகிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறியாமல் போனார்கள். அவர் சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இடத்துக்கு போய்விட்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம், எப்படி அன்பு கூறுகிறோம், தேவன் நம்மை எப்படி சூழ்நிலைகளிலே அவர் அறிந்து கொள்ளுகிறார், எப்படி அவர் நம்ம அன்பு கூறக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை நீக்கினார். ஆனால் காயனுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவுதான் சொன்னாலும் அவரை பற்றிய அறிவோ அவரை அன்பு கூறக்கூடிய பக்கமோ காயனுடைய வாழ்க்கையிலே வரவில்லை. ஏனென்றால் அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறான். அவனுடைய சொந்த அந்த ஜென்ம சுபாவத்தை அவன் நீக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஒரு உணர்வு, ஒரு ஒப்பு கொடுத்தல் அவனுக்கு வரவில்லை. உனக்கே எரிச்சல் வருகிறது, உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா என்றெல்லாம் அவர் கேட்டாலும் கூட அவன் சொல்லவில்லை, அவன் மாறவில்லை. உன் சகோதரன் எங்கன்னு கேட்டாலும் அவனுக்கு நான் காவலாளியோ என்று கடினமான பதில் தான் சொல்லுகிறான். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இல்லை, உண்மையான பிரதியுத்தரத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். யோபுக்கு தேவனை குறித்த ஒரு அறிவும்
தேவனுக்கு யோபை குறித்த ஒரு அறிவும் ஒரு அளவில் தான் இருக்கிறது. அவன் உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயந்து நடக்கிறவன் என்றெல்லாம் அவர் சாத்தான் எதிரியின் இடத்திலே அவர் அங்கே சாட்சி கொடுத்தாலும் கூட எதிரி என்ன சொல்லுகிறான்? நீ அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறீர், அவனுடைய எல்லைகள் எல்லாம் வேலியடைத்திருக்கிறீர், அவன் உம்மை துதிக்காமல் என்ன செய்வான்? இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள். ஏன் இம்மைக்கான நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்கிறோம்? நமக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கை வேண்டியதாக இருக்கிறது. ஏன் இம்மைக்காக தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்? நாம் பிரச்சனைகள் வேண்டாம் என்ற ஒரு வாழ்க்கையை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் இம்மைக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்? இம்மைக்குரிய பிரச்சனைகளை தேவன் நீக்கி நமக்கு ஒரு ப்ரொவிஷனையும் ஒரு ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கணும். நம் தேவைகளை அவர் கொடுக்க வேண்டும், நமக்கு பாதுகாவல் அவர் கொடுக்க வேண்டும் என்பது நாம் ஒரு சுகபோகத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லிவிட்டார். இந்த யோபுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையிலே ஒரு ஆபத்து இருக்கிறதை அவர் கண்டுதான் லூக்காவிலே அந்த ஐஸ்வர்யவான், லூக்கா 16 அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போன ஆபத்து யோபுக்கு வரக்கூடாது என்று தேவன் நினைத்துதான் அவனுடைய எல்லாவற்றிலும் தேவன் சத்துருவை கை போட அனுமதிக்கிறார். நீ எங்க போயிட்டு வர? உலகம் எங்கும் சுற்றி வருக, என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ? உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவன் சொன்னதுக்கு எதிரியின் வார்த்தை என்ன? அவர் சொன்னதுக்கு எதிரியின் வார்த்தை என்ன? தேவனுக்கு அவன் பதில் கொடுக்கிறான், எல்லாவற்றையும் பாதுகாத்து அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன், அவன் உம்மை துதியாமல் என்ன செய்வான்? சரி வெய்யே. ஒரே நாளிலே அவனுக்கு அவன் ஆத்மாவிலே ஒரு சோர்வு வரத்தக்கதாக, அவனுடைய ஆத்மாவிலே ஒரு வியாகுலம் வரத்தக்கதாக அவன் பிள்ளைகள் மரித்து போனார்கள், அவனுடைய வேலைக்காரர்கள் மரித்து போனார்கள். சஃபையர் பூந்து அவனுடைய மந்தைகளை எடுத்துக்கொண்டு வேலைக்காரரை கொண்டு போடக்கூடிய இடத்திலே அவர் அனுமதித்து விட்டார், வேலிகளை அகற்றி விட்டார், ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டாரு. எதிரி வந்து கை வைத்துட்டான். இப்பவும் சொல்றார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு சோத்திரம். திரும்ப வந்தவன்கிட்ட கேட்கிறாரு, யோபை பாத்தியா? ஆமா, அவனுக்கு என்ன குறை? மனிதன் தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக எதையும் இழப்பான். பிள்ளைய கையை வைத்தீர், ஐஸ்வர்யத்தில் கையை வைத்தீர், வேலைக்காரர்கள் போனார்கள், அவனுக்கு ஒன்றும் ஆகலையே, இப்போ உம்மை துதிக்காம என்ன பண்ணுவான்? மனிதன் தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக எதையும் கொடுப்பானே. சரி, அவன் ஜீவன் தவிர மீதி எல்லாத்துலேயும் நீ கை வைக்கலாம். இப்பொழுது யோபின் சரீரத்திலே வேதனை வந்திருக்கிறான். இப்பொழுதும் அவன் தேவனை துதிக்கிறான். இப்போ அவன் மனதுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வருகிறாள் அவளுடைய மனைவி. இன்னுமா அவனுடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறேன், நீ தேவனை தூஷித்த ஜீவனை விடும் என்ற இடத்திலே அவன் சொல்லுகிறான். பைத்தியக்காரி என்று அவனை சொல்லவில்லை, அவளை பைத்தியக்காரி போல பேசுகிறது போல பேசுகிறாயே. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தேவனிடத்தில் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்ற அந்த ஒரு இடத்துக்கு யோபு கொண்டு வரப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே குறைபாடு என்பது இவையெல்லாம் தேவன் செய்கிறார் என்று நினைக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். தேவன் அனுமதித்து எதிரி செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. இப்பொழுது யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவான அறிவும் யோபை குறித்த இடத்திலே ஒரு குறைவான புரிதலும் இருக்கக்கூடிய இடத்தில் தான் அவனுடைய ஆபத்திலிருந்து அவனை விடுவித்து அவனை சரியாக அறிந்து கொண்டு அவனும் தம்மை சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு தேவன் அவனை நடத்தும்படியாக இருக்கிறார். நண்பர்கள்லாம் வந்து என்னென்னமோ பேசி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கவில்லை. இப்பொழுது 40ஆம் அதிகாரத்திலே தேவன் பேசுகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே 30, 31, 32 அதிகாரங்களிலே அவனுக்கு மேன்மைகள் இருக்கிறது. 30 அவனுக்கு பூமிக்குரிய மேன்மை, எழுத்தின்படியான மேன்மை இருக்கிறது. உங்க அப்பமார என் தோட்டத்து நாய்களோடு வைக்க மாட்டேன் என்ற மேன்மையை வெளிப்படுத்துகிறான். 31 தன்னுடைய ஆவிக்குரிய மேன்மையை அவன் வெளிப்படுத்துகிறான். என் கண்களால் பாவம் செய்யவில்லை, ஒரு கன்னிகையை நான் நினைக்கவும் இல்லை என்று நினைவில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறான். யோபை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவன் தன் உத்தமத்தில் நின்று தன் உதடுகளால் எனக்கு எதிராக பாவம் செய்யவில்லை என்று தேவனுடைய சாட்சியும் இருக்கிறது. 32 நான் எனக்கு நானே நீதிமான் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன். நான் நீதிமான், என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல. யோபு 40ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் தேவன் அவனோடு இடைபடுகிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோபு 40:2. நீ என்னை குற்றப்படுத்தி எனக்கு எதிராக பேசுவாயோ என்று தேவன் கேட்கக்கூடிய இடத்தில் அங்கு வருகிறார். 40:2. சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்?
அதுக்கு முன்ன வசனத்தை ஒன்னையும் சேர்த்து வாசி. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடே பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக அவர் பதில் சொல்லுகிறார். தேவன் யோபுக்கு பதில் சொல்லக்கூடிய வசனம், சர்வ வல்லவரோடே வழக்காடி சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். தேவன் பேரில் குற்றம், என்னையே நீ குற்றப்படுத்துவாயோ, என்னோடு நீ வழக்காடி என்னையே குற்றப்படுத்தக்கூடிய நீ யார் என்பதுதான் அந்த கேள்வி. தேவனை குற்றப்படுத்தி தேவனோடு வழக்காடி தேவனை குற்றப்படுத்தக்கூடிய நீதிமானாக யோபு அங்கே இருக்கிறார் என்பது அந்த வசனம். அதுக்கு பின்பு அவர் 42:2 42:2 வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது 3 வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். அலப்பிட்டேன் ஐயா அப்படின்ட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. நான் அலப்பி விட்டேன். நீர் எனக்கு செவிக்கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். ஐயா நீங்க எனக்கு உத்தரவு சொல்லுங்க. யோபு தேவனை நோக்கி, நான் அலப்பி விட்டேன், எனக்கு அறியாதையும் எனக்கு எட்டாதையும் குறித்து நான் அலப்பி கொண்டு இருக்கிறேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இப்பதான் மனஸ்தாபத்துக்கு வர, நான் தூளிலும் சாம்பலிலும் என்னை தாழ்த்தி மனஸ்தாபப்படுகிறேன். யோபுடைய சகலமும் அழிக்கப்பட்டு அவன் சுகபோகம் என்ற இடத்திலிருந்து துன்பத்திற்கூடாக நடந்து வந்து கடந்து அவன் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல வருகிறான். சுகபோகம் உள்ள ஜீவியம் என்பது ஆபத்தான ஜீவியம். சுகபோகமாக இருந்தால் அங்க வாக்குத்தத்தத்துக்கு ஒரு வேல்யூவேஷன் கிடையாது. வாக்குத்தத்தத்துக்கு ஒரு வேல்யூவேஷன் கிடையாது. அதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம். யாக்கோபு இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை பெற்ற இஸ்ரவேலுடைய குமாரத்தையே ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டானே சீகேம்ல. அப்படின்னா சுகபோகமாக தேவனுடைய எல்லைகளுக்கு புறம்பாக அவருடைய சட்டங்களுக்கு வெளியே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்துக்கு வேல்யூவேஷன் கிடையாது, நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. சீகேமிலே அங்கே ஒரு அருவருப்பை உண்டாக்கி யாக்கோபின் அங்கே சீகேம் வந்து யாக்கோபு மகளை தூக்கிட்டு போயிட்டான். இஸ்ரவேலின் வாசனை அவருடைய குமாரர் கெடுத்து கொலைபாதகராக போயிட்டாங்க. பட்டயத்தை எடுத்து கொலை பண்ணி அவன் குடும்பமே அங்கே மிகவும் பரிதாபமான நிலவரத்துக்கு வந்து விட்டார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்ற உபதேசமாக அதை அவர் 1 தீமோத்தேயு 5:6 பவுல் தீமோத்தேயு கருதுகிறார். சுகபோகமாக வாழக்கூடியவர்களை அங்கே நீங்கள் கணக்கில் வைக்கக்கூடாது என்று விதவைகளை குறித்த சட்டங்களை எழுதி சபைக்கு கொடுக்கும் பொழுது அதை அவர் கொண்டு வருகிறார். சுகபோகம் என்பது எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சுகபோகமாக நாம் வாழ்ந்தால் சத்துரு நம்மை தொடுவதற்கு தேவன் அனுமதித்து விடுகிறார் என்பதற்கு இங்கே யோபும் யாக்கோபும் சரியான முன்னுதாரணமாக, யாக்கோபின் குடும்பமும் முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை சார்ந்து தேவனில் அன்பு கூர்ந்து தேவனை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதுதான் பார்க்கணும். தேவனை நாம் அறிகிறதும் தேவன் நம்மை அறிகிறதுமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் அங்கே எபேசு சபையை அறியக்கூடிய இடத்திலே இருக்கிறார். எபேசு சபை பரிபூர்ணமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் தேவனுக்கும் அவருடைய அப்போஸ்தலருக்கும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. எபேசு சபை தேவனை அறிந்திருக்கிறது. ஆனால் இந்த எபேசு சபையை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் தேவனை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய மற்றும் அவருடைய அப்போஸ்தலருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. எபேசு சபையை தேவன் அன்பு கூறுகிறார். எபேசு சபை தேவனில் அன்பு கூறக்கூடிய ஒரு சபை, ஒரு பரிபூர்ணமான சபையாக அது வளர்ந்து வந்த ஒரு சபை. ஆனால் இந்த எபேசு சபையிலே ஒரு குறைபாடு இருக்கிறதாக அங்கே சொல்லுகிறார். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரத்தில் 2-3 வசனங்களிலே எபேசு சபை நிறைவு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நற்காரியங்கள் செய், எவ்வளவோ நற்காரியங்கள் செய்கிறோமே, ஆனால் அங்கே குறைபாடு காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனம் வாசி. உன் கிரியைகளையும்
உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளவும் அவர் நன்மையை அறிந்திருக்கிறார். தேவன் எபேசை குறித்த நன்மை அறிந்திருக்கிறார். எபேசு அங்கே பரிபூர்ணமான ஒரு அன்பிலே வர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. எபேசு சபையை தேவன் அறிந்திருக்கிறார். எபேசு சபை தேவனை அறியக்கூடிய இடத்துல அதுக்கு டீச்சிங் இருக்கு, அன்பு கூறக்கூடிய பக்கம் இருக்கிறது, நன்மை செய்கிறார்கள். இவ்வளவும் நீங்கள் செய்தாலும் உங்களிலே குறைபாடு இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். சகோதர சிநேகத்திலே நீங்கள் குறைவு பெற்றிருக்கிறீர்கள். உன்னை விளக்கு தண்டை விட்டு நான் தூக்கி எறியக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அங்கே எபேசு சபை இத்தனை நற்கிரியைகளை செய்து தேவனை அறிந்திருந்தாலும் கூட அங்கே அன்பிலே இன்னும் அவர்கள் வளர வேண்டும், அறிவிலே இன்னும் அவர்கள் உச்சத்தை எட்ட வேண்டும் என்பது தேவன் எபேசுவை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுத நிருபம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை இதை சொல்லுகிறார். நீங்கள் சகல பரிசுத்தவான்களையும் அன்பு கூறக்கூடிய பக்கத்திலே வர வேண்டும். அந்த மேன்மையான அன்பின் பக்கத்தை நீங்கள் அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று எபேசுக்கு அங்கே நிருபக்காரர் எழுதுகிறார். 17 வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர வேண்டும். அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று, சகல பரிசுத்தவான்களோடு உள்ள அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று நீங்கள் உணர வேண்டும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். இதான் சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்பட வேண்டும் என்றால் எபேசு சபை சகல பரிபூர்ணத்தையும் பெற்று நிறைவை அடைய வேண்டும் என்றால் அறிவு கெட்டாத அந்த அன்பை அவர்கள் அறிய வேண்டும் என்று கொண்டு வருகிறார். அதை அடைய வேண்டும். அது என்ன? சகோதர சிநேகத்திலே நீ நன்மை செய்திருக்கிறீர்கள், ஆனால் சகோதர சிநேகத்திலேயோ குறைபாடு இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். எவ்வளவோ நற்கிரியைகள் கிறிஸ்தவத்திலே செய்யக்கூடிய அனுபவம் இருந்தாலும் கூட அங்கே குறைபாடு என்பது சகோதர சிநேகத்திலே குறைபாடு இருக்கிறது. ரெண்டு பக்கம் சொல்லுகிறார். உன்னை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கம், உன்னை போல பிறனை நேசிக்கக்கூடிய பக்கம், அதை காட்டுள்ள மேன்மை என்பது சகோதர சிநேகம் என்று கொண்டு வருகிறார். இந்த சகோதர சிநேகத்திலே உனக்கு குறைபாடு இருக்கிறது, உன்னை நான் மேன்மையாக கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன் என்று கொண்டு வருகிறார். இதில் என்ன குறைபாடு என்பதை அங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சிநேகத்திலே குறைபாடு இருக்கிறது என்பது அவருடைய இருதயத்திலே பலவிதமான தன்மைகளை அவர்கள் இன்னும் விளக்காமல் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம சுபாவங்களோ ஒரு சுயாதீனமோ நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் பரிபூர்ணமான தேவ அன்பை, அதன் ஆழம் அகலம் நீளம் உயரம் சகல பரிசுத்தவான்களோடு கூட உள்ள அன்பை நாம் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே வந்தாலும் அதை பரிபூர்ணமாக அடைந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்பது வருவதற்கு சாத்தியம் இல்லை என்பதை தான் நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த எபேசு சபை ஒரு பரிபூர்ணத்தை எட்டி ஒரு ஜெயத்தை பெற வேண்டும். இப்போ எபேசு சபை எங்க இருக்கிறது என்றால் எபேசியர் 2:7 அவரோட கூட உயிரோடு எழுப்பி அவர்களை உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். ஆனால் இந்த எபேசு சபை எங்கு வர வேண்டும் என்ற விருப்பம் தேவனுக்கு இருக்கிறது. அது முழு ஜெயத்தை பெற்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே நீங்கள் பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்ற ஜெயத்துக்கு அவர்கள் வர வேண்டும். அவரோடு உட்கார வைக்கப்பட்ட அவர்கள் அவரோடு ஜெயத்தை பெற்று அந்த கனியை புசிக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். 7 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்.
அங்கே எபேசியர் 2:7 அவர் உயிரோட எழுப்பி உன்னதங்களை உட்கார செய்திருக்கார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிரோட எழுப்பி உன்னதங்களே உட்கார செய்திருக்கிறார். ஆனால் என்ன வேண்டும்? முழுவதும் ஜெயம் பெற்று அவருடைய அவர் தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடிய அந்த பரதீசின் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்ற இடத்துக்கு அவர்கள் வர வேண்டும். எபேசுவுக்கு ஒரு குறை இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். என்ன குறைவு? எத்தனையோ நற்கிரியைகளை நீங்கள் செய்தாலும் சகோதர சிநேகத்திலே நீங்கள் குறைந்திருக்கிறீர்கள் என்று கொண்டு வருகிறார். இந்த சகோதர சிநேகத்தின் குறைவை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், அங்கே ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தில் பெஞ்சமினை கொண்டு வரும்படியான விஷயம் அங்கே நடக்குது. பெஞ்சமினை கொண்டு வந்தால்தான் நான் சிமியோனை விட முடியும், நான் உங்களை நம்ப முடியும், உங்களுக்கு நான் தானியம் கொடுக்க முடியும் என்றெல்லாம் சொல்லிட்டார். இப்பொழுது பெஞ்சமினை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே தாயின் குமாரராக நாம் வாழ வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் யோசேப்புக்கு இருக்கிறது. யோசேப்பு பரிசுத்தவான் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் யோசேப்பில் இருந்த எண்ணம் என்ன என்றால், பெஞ்சமினை தன்னோடு வைத்துக் கொண்டு சகோதரர்களை அனுப்பிவிட வேண்டும் என்பது பெஞ்சமினுடைய திட்டம், யோசேப்புடைய திட்டம். பெஞ்சமினை தன்னோடு வைத்துக் கொண்டு மற்றவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்பது யோசேப்புடைய திட்டம். இதற்காக அவன் அங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறான். இது சகோதர சிநேகத்துக்கு நாம் இதை கொண்டு வருகிறோம். யோசேப்பு தான் சரீர பிரகாரமாக பெஞ்சமினுடைய சொந்த சகோதரன் இல்லையா? ஆனால் யோசேப்பு இந்த பெஞ்சமினை தன்னோடு வைத்துக் கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு நாடகத்தை போடுகிறார். அவருடைய சாக்கு பையிலே இவனுடைய பாத்திரத்தை போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடகத்தை அங்கே அரங்கேற்றுகிறார். நீ அரங்கேற்றும் பொழுது அவனுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால், அவன் இதுக்கு பயந்து ஏதாவது அவனுக்கு துன்பம் நேர்ந்திருந்தால், அல்லது அவனை நீ பிடித்து வைத்த பின்பு எப்படி சகோதரர் போய் தகப்பனுக்கு சொல்லுவாங்க? ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார் தகப்பன். உன் தகப்பன் உன்மேல் எவ்வளவு நேசமாக இருந்தான், நீ ஒரே குமாரனாக அவனுக்கு இருந்தபோது உன்மேல் எத்தனை பிரியமாக இருந்தான், நீ உன் சகோதரை எவ்வளவு நேசத்தினால் நீ அவர்களுடைய குறைபாடுகளை சொன்னாயா அல்லது டியூட்டிக்காக சொன்னோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் பெஞ்சமினை தன்னோடு வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய இடத்துல ஆபத்து இருக்கிறது என்பதை அவன் உணராதபடிக்கு செய்கிறான். பெஞ்சமினுக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தா என்ன செய்ய முடியும்? திடீர்னு ஒரு அட்டாக்கு, அரெஸ்ட் பண்றாங்களே, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? இவன் அவனை அழைத்து நான் இப்படிலாம் பண்ண போகிறேன் என்று சொல்லவும் இல்லை. திடீர் அது வரைக்கும் துப்பாசி வைத்து தான் நான் பேசி கொண்டிருக்கிறான். அவன் எகிப்தின் அதிபதியாக தான் எல்லோருடைய கண்களுக்கும் இருக்கிறான். இன்னும் தன்னை சகோதரன் என்று அவன் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தவில்லை. அப்ப அதிகாரி என்ற இடத்தில் தான் அவர்கள் நடுங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு திருட்டு பள்ளியை போட்டு அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க பயப்பட மாட்டாங்களா? யாருக்காவது ஏதாவது நேர்ந்திருந்தால் தகப்பன் என்ன ஆவார்? இவன் தானே ஒத்த பிள்ளை ராகேலுக்கு, ராகேல் பெற்றதில் இவன் தானே தகப்பனுக்கு மிச்சம் என்பதெல்லாம் இவன் நினையாதபடிக்கு இவனுடைய வாழ்க்கையிலே அவன் தனக்கான காரியங்களை அவன் நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறான். ஆனால் அந்த 44:16 யூதா தான் அவனிடத்தில் சேர்ந்து அவனுக்காக பரிந்து பேசுகிறான். 16 வாசிங்களேன். ஆதியாகவும் 44ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். நீர் பார்வோனுக்கு ஒப்பாக இருக்கிறீர். எங்களுடைய நீதியை நாங்கள் எதனாலே விளங்க பண்ணுவோம்? தேவன் எங்கள் அக்கிரமத்தை விளங்க பண்ணி இருக்கிறாரே. நீர் ஒரு விசை எனக்கு செவி கொடுத்து கேளும். இவனுக்கு பதிலாக, இந்த பாத்திரத்தை உடைய இவனுக்கு பதிலாக நான் அடிமையாக இருக்கிறேன் என்று அங்கே யோசேப்பின் கடினமான இருதயத்தை யூதாதான் உடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். யூதாதான் உண்மையான சகோதர சிநேகத்திலே இருந்து, யூதாதான் உண்மையாக அன்பை வெளிப்படுத்தி, யூதாதான் உண்மையாகவே பெஞ்சமினுக்காக பரிந்து பேசக்கூடிய சகோதரனாக இருக்கிறான். யோசேப்பு அல்ல, யூதாவே அவனுக்கு சகோதரன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அன்பையும் உத்தரவாதத்தையும் உடையவனாக யூதா இருக்கிறான். பரிசுத்தம் என்றதை நான் குறைவாக சொல்லவில்லை. கிறிஸ்தவத்திலே நாம் பரிசுத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் தெய்வீக சுபாவத்துக்கு கொடுக்கிறது இல்லை.
நாம் பரிசுத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தெய்வீக சுபாவத்துக்கு கொடுக்க வேண்டும். யோசேப்பு ஒரு பரிசுத்தவான். அவனிடத்தில் ஒரு விதமான குற்றம் இல்லை. அவன் குழியிலும், அவன் போத்திபாரின் வீட்டிலும், அவன் சிறைச்சாலையிலும், எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்ட போதும் அவன் தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு உத்தமன், பரிசுத்தவான் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் சுபாவம் என்ற இடத்தில் எல்லோரையும் அன்பு கூர்ந்து 12 பேர் சகோதரர் தானே, அப்படி ஒரு அன்பு அவனிடத்தில் இல்லை. அப்படி ஒரு சுபாவத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். யூதாதான் அங்கே பெஞ்சமினுக்காக தன்னை பணயமாக வைக்கக்கூடிய இடத்திலே, தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். பரிசுத்தத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லை என்று சொல்லவில்லை. நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் அவரால் உண்டாயிருந்தால் நாம் பரிசுத்தமாக அவரை போலவே பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த பரிசுத்தத்துக்கு ஈக்குவலாக, இணையாக நாம் தெய்வீக சுபாவத்துக்கு நாம் அங்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று எழுதுகிறாரே. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவின் தன்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். யூதாதான் தன்னை அவன் அடிமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இப்போ யோசேப்பா யூதாவா? யார் பெஞ்சமினுக்கு உண்மையான சகோதரன் என்றால் யூதாதான் தன்னுடைய அன்பினாலே பெஞ்சமினை ஜெயித்தான். அதனாலதான் பின்பு சாலமோனின் குமாரனின் காலத்திலே 10 கோத்திரத்தை பிரித்து யோசேப்பின் கோத்திரத்தின் கையில கொடுத்தாலும் கூட இந்த பெஞ்சமின் யூதாவோடு தான் இருக்கிறான். கடைசி வரைக்கும் இந்த பெஞ்சமின் யூதா கோத்திரத்தோடு தான் இருக்கிறான். தன் சொந்த சகோதரங்க, தன் தாயின் மூத்த குமாரன், அவன் 10 கோத்திரங்களை வைத்து அங்கே ஜெயமாக ஆண்டு கொண்டிருக்கும் போது கூட இந்த பெஞ்சமின் அங்கே போகவில்லை. பெஞ்சமின் கோத்திரம் யூதா கோத்திரத்தோடு தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த யோசேப்பு அல்ல உண்மையான சகோதரன், இந்த யூதா தான் மெய்யான சகோதரன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சகோதர சிநேகம். அவனுக்கு பதிலாக தன் ஜீவனை வைக்கக்கூடிய இடத்துல யூதா தான் அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தினான். இந்த தெய்வீக சுபாவம் யூதாவுக்குள் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையும் மகிமையும் அவருடைய சுபாவத்தில் தான் வெளிப்படுகிறது என்பதை யூதா வெளிப்படுத்தி காண்பித்ததினாலே இப்பொழுது யோசேப்பு எல்லோருக்கும் முன்பாக கண்ணீர் விட்டு அழுகிறான். இப்பதான் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல யோசேப்பு வருகிறான். யோசேப்பின் கடினமான இருதயத்தை உடைக்கக்கூடிய தெய்வீக சுபாவம் யூதாவில் இருந்துதான் வெளிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டாலும் அவர் தேவ குமாரனாக தம்மை வெளிப்படுத்தி இப்பொழுது வலது பாரசத்திலே நாம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு யூதா கோத்திரத்து சகோதரன், மூத்த சகோதரன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு தோட்டக்காரன் ஓமை இல்லையா? வாசிங்க 5ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் இல்ல, அது இல்ல, 13 லூக்கா 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்திலே ஒரு தோட்டத்தின் ஓமையை அவர் சொல்லுகிறார். ஒரு எஜமானுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, திராட்சை தோட்டம் இருந்தது. அதன் மத்தியிலே ஒரு அத்தி மரத்தை அவர் வைத்திருந்தார். 13:6 லூக்கா 13:6. அந்த அத்தி மரம் கனி கொடுக்காத இடத்துல அங்கு தோட்டத்து எஜமான் அங்கே ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அது இப்பொழுது நீ வெட்டி போடு. இது 3 வருடம் ஆகியும் இன்னும் கனி கொடுக்கவில்லையே, அந்த மரத்தை வெட்டி போடு என்று எஜமான் சொல்லுகிறார். தேவன் நம்மை வெட்டும்படியான கட்டளையை பிறப்பித்த இடத்திலே இங்கே நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு நமக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஐயா, இந்த வருடமும் இருக்கட்டும், நான் அதற்கு கொத்தி எரு போடுகிறேன், அது கனிதரும் என்று நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பாசமுள்ள ஒரு யூதா மூத்த சகோதரன் நமக்காக இருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்ற இடத்திலே அவர் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வருடம் 3 மாதங்கள் ஆகிவிட்டது, இன்னும் 9 மாதங்கள் இருக்கிறது. நாம் அவருக்கு முன்பாக நின்று கனி கொடுக்கும்படியாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசக்கூடிய இரக்கமுள்ள ஒரு மூத்த சகோதரன் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வரும்படியாக நம்முடைய மூத்த சகோதரன் அங்கே வலது பாரசத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
இதுக்கு விரோதமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை நாம் அகற்றி நாம் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அதுதான் 11:5 சொன்னோம். 11:5 நாம் இந்த மூத்த சகோதரன் நமக்கு பரிந்து பேச வேண்டும் என்றால், நாம் தெய்வீக சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அங்க லூக்கா 11 5-6 இருக்கக்கூடிய இரவு நேரத்து சிநேகிதனை போய் நாம் தட்டி நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவன் தட்டுகிறதுனாலே அல்ல, அவன் நண்பன் ஆனதுனாலே அல்ல, அவன் தொடர்ச்சியாக தட்டினதுனாலே அவர் திறந்து அவனுக்கு அப்பத்தை கொடுத்தார். 3 அப்பத்தை கேட்க வேண்டும். நம் ஆவி, ஆத்ம, சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக, தேவசுத்தம் செய்யக்கூடியதாக, தேவன்பினால் நிரப்பப்பட்டதாக, தெய்வீக தன்மைகளை உடையதாக வெளிப்படுத்தும்படியாக நாம் இரவு நேரத்து நண்பனுடைய வீட்டை தட்டி நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது, பலவந்தம் செய்கிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கிறது. நாம் இருள் என்ற இடத்தில் இல்லாதபடிக்கு ஒளியுள்ள அசையாத பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நாம் இந்த இரவு நேரத்து நண்பனை தட்டி நம்முடைய பங்கை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இதை பெற்றுக்கொண்டால்தான் நாம் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் வர முடியும். ஜென்ம சுபாவத்தோடு நாம் அதை வாங்கக்கூடாது. நம் பழைய தன்மைகளோடு நாம் அதை வாங்கக்கூடாது. பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை ஊற்றினால் துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் பாலாய் போகும் என்ற இடத்துல இருக்கிறோம். ஒரு சுத்த இருதயத்தை அவர் சிஷ்யத்தில் நமக்கு தர வேண்டும். யூதா சகோதரன் நமக்காக அங்கு பரிந்து பேசுகிறார். இரவு நேரத்து நண்பனை நாம் தட்டி நாம் இந்த அபிஷேகத்தை நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் நண்பன் என்பதனால் அல்ல, அவன் தொடர்ந்து தொந்தரவு செய்ததினாலே அவனுக்கு கொடுத்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரை தொந்தரவு செய்து நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இரவு நேரத்து நண்பனுடைய வீட்டை தட்டி, அவர் வாசலில் இருந்து தட்டுகிறார். ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு திறந்தால் அவர் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது. உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரத்திலே நேசருக்கும் அவளுக்கும் ஒரு பிரச்சனை வந்து விட்டது. 3ஆம் அதிகாரத்திலே அந்த பிரச்சனையை சரி செய்து விடுகிறார். ஆனால் மீண்டும் 5ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வருகிறது. அவள் கதவை திறக்கவில்லை. நேசர் தட்டுறாரு. அம்மா, நான் பணியில் நினைறேன், நீ தர அப்படின்றாரு. நான் குளிச்சு என் கால்களை கழுவி என் உடையை மாற்றி நான் மெத்தையில் படுத்துட்டேன். இப்போ எழும்பி ஐயா உங்களுக்கு திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நேசர் சென்று விட்டார். இப்பொழுது அவள் வீதிகளில் ஓடி அவரை தேடுகிறார். அங்கே ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த நேசத்தை நாம் இழக்கும் பொழுது அங்கே சேவகர்கள் அவளை அடித்து போடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. நாம் அந்த நேசத்தை இழந்து விடக்கூடாது. எப்படியாவது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும். குறைபாடுகளை நாம் நீக்க வேண்டும். சிநேகத்திலே நாம் வளர வேண்டும். அவருடைய திவ்ய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் இவைகளை எல்லாம் செய்வோம் என்ற எதிர்பார்ப்போடு வலது பாரசத்திலே நம்முடைய மூத்த சகோதரன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக அவர் பரிந்து பேச முடியும்? முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக தான் அவர் பரிந்து பேச முடியும் என்பது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சட்டம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 முதல் வசனங்களை நீங்கள் வாசித்தால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக தான் அவர் பரிந்து பேச முடியும். அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவளை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவளை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்துகிறார். எவர்களை மகிமைப்படுத்துகிறாரோ அவர்கள் அவரால் அன்பு கூறப்பட்டவர்கள். அவரை அன்பை விட்டு ஒருவரும் அவர்களை பிரிக்க முடியாது என்ற இடத்திலே முன்குறிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் அவருடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வரணும். இந்த முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக அவர் அங்கே பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார். நாம் அவருக்கு கனி கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் வர வேண்டும். நாம் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பு பரிபூர்ணமாக ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே தேவசித்தம் செய்யக்கூடிய தன்மை அப்பொழுதுதான் வரும். நம்முடைய ஜென்ம சுபாவங்களை, பழைய மனிதனை பூர்ணமாக களைந்து நாம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு ஒரு புதிய மனிதன் என்ற இடத்திலே நாம் காணப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வல்லமையின் தன்மையும் அவருடைய சுபாவத்தின் தன்மைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் அதை செய்ய முடியும். எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவர் முன்குறித்தவருக்கு எதிராக இருப்பவன் யார்? அவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர்களை நியாயம் தீர்க்கிறவன் யார்? அவருடைய அன்பை விட்டு அவர்களை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அங்கு அடுத்து 36ஆம் வசனமா 33
உபத்திரவம் தொடங்கி பட்டயம் வரைக்கும் ஒரு பட்டியலிடப்படுகிறது. 7 ஜாதிகளை ஜெயித்தால்தான் நீங்கள் சிங்காசனத்துக்கு வர முடியும். அவர் உங்களை உயிரோடு எழுப்பி உன்னதங்கள் உட்கார செய்தது உண்மைதான், எபேசு சபை. ஆனால் எபேசு சபை ஜெயம் கொண்டு அங்கே அந்த கனியை புசித்து சிங்காசனத்துக்கு வர வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இந்த சிங்காசனம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அங்க தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனி. ஜெயம் பெற வேண்டும் என்றால் இந்த முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றால் உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இந்த 7ஐயும் ஜெயிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 7 ஜாதிகளையும் ஜெயித்துதான் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த 7 ஜாதிகளும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முன்குறிக்கப்பட்ட நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே உபத்திரவம் தொடங்கி பட்டயம் வரைக்கும் வர வேண்டியதாக இருக்கிறது. இந்த 7லும் நாம் ஜெயத்தை பெற வேண்டும். உபத்திரவத்தினாலே நாம் பொறுமையை அடைந்து கொள்ள வேண்டும். உபத்திரவத்தினாலும் பொறுமையினாலும் நாம் இந்த 7 காரியங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் முன்குறிக்கப்பட்டவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தேவனால் முன்குறிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரவமும் ஒரு பட்டயமும் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரவம் வந்தது மெய். அவனுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவம் என்ன? உரியாவின் மனைவியை எடுத்த இடத்துல அவனுக்கு ஒரு உபத்திரவம் வந்திருக்கிறது. அது பட்டயம் எங்கே வந்தது? ஏத்தியன் என்ற இடத்துல அந்த பட்டயம் அவனுக்கு நிறுத்தப்பட்டது. ஒரு உபத்திரவம் வந்திருக்கிறது, ஒரு பட்டயம் வந்திருக்கிறது. உரியாவின் மனைவியை எடுத்த இடத்துல அங்கே அவனுக்கு உபத்திரவம் வந்தது. அவர் அந்த பிள்ளையை அடித்தார், அந்த பிள்ளை கேவலப்பட்டு அது மரித்தது. அது அவனுக்கு மிகவும் உபத்திரவமாக இருந்தது. அவனை எடுத்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை. உரியா அவன் நல்லவன் தான், அவன் தேவனுக்கு பயந்திருக்கிறான். சகல படைகளும் அங்கே இருக்கும் பொழுது நான் வீட்டுக்கு போகிறது எப்படி என்ற நீதியெல்லாம் அவன் பேசுகிறான். ஆனால் அவனுடைய தன்மையை அவன் இழக்கவில்லை. உரியாவை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய பிறப்பு அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. தமிழ்ல என்ன இருக்கு? ஏத்தியனாகிய உரியா. ஏத்தியன் என்ற தன்மையை அவன் இழக்கவில்லை. உரியா ராஜாவுக்கு உண்மையாக இருக்கிறான். படைகள் அங்கே இருக்கும்போது நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்ற நீதியெல்லாம் வெளிப்படுத்தினாலும் அவனுடைய தன்மை அவனோடு இருக்கிறது என்பதுதான் அவன் கொல்லப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. அதில் குறைபாடு இருந்தாலும் கூட தேவன் அதை நிவர்த்தி செய்து அங்கே உரியாவின் மனைவியின் மூலமாக தான், பிறந்த ஒரு சாலமோனின் மூலமாக தான் ஆலயத்தை கட்டுகிறார். இந்த உபத்திரவத்தை அவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த முன்குறிக்கப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த உரியாவின் மூலமாக ஒரு உபத்திரவம் வந்திருக்கு. ஏத்தியனாகிய உரியா. பேர் பார்த்தீங்கன்னா பேர் தானே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பேர் என்பது தன்மை. மோசே தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் உம்மை காண வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ கண்மலையின் வெடிப்பிலே மறைந்து கொள், நான் கடந்து போவதை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லும்போது அவர் கடந்து போனார் இல்லையா? அவர் முதுகதான மோசே பார்த்தாரு. கடந்து போகும்போது என்ன சொல்லப்பட்டதுன்னா அவருடைய நாமமும் அவருடைய தன்மையும் சொல்லும். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமமும் இஸ்ரவேலின் தேவனுடைய தன்மைகளும் அங்கே சொல்லப்பட்டது. அவர் இரக்கம் உருக்கம் உள்ளவர் என்று அவருடைய தன்மை, அவர் பரிசுத்தர், அவருடைய தன்மைகள் அங்கே சொல்ல. நம்முடைய பெயரோடு தன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏத்தியன் என்ற இடத்துல இவன் அதை இழக்கவில்லை. அதனாலதான் அவன் கொல்லப்பட்டதின் காரணம். அது இவனுக்கு பிழை அங்கே இருந்தாலும் முன்குறிக்கப்பட்டவனை தூக்கி எடுக்கக்கூடிய இடத்துல தேவன் வந்தார். அந்த பிள்ளையை அடித்தார். பிதாக்களின் பாவங்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கப்படுகிறது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய பாவங்கள் நியாயத்திற்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். அது முற்பிதாக்களின் பாவங்கள். ஆனால் அதுக்கு பின்பாக கிரியைகள் மாற்றப்படுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சட்டம் அங்கே பின்னே மாற்றப்பட்டாலும் கூட அது விசாரிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை. தாவீதுடைய வாழ்க்கையிலே இது உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை அவன் பொறுமையோட கடந்துதான் அவன் ஜெயித்து வந்தான். இதற்கு பின்பும் அங்கே 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரத்திலே சாத்தான் அவனை இஸ்ரவேலை எண்ணும்படியாக அவனுடைய இருதயத்தை ஏவினான். இங்கேதான் அவனுக்கு பட்டயம் வருகிறது. உபத்திரவத்தை தாண்டி விட்டான்.
அதுக்கு பின்பு அவனுக்கு இருந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். உபத்திரவம், நிந்தை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக அவன் தன்னை சீர்பொருத்தி கொண்டான். 51ஆம் சங்கீதத்திலே அவன் முழுவதும் இந்த உரியா பிரச்சனைக்கு அப்புறம் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து தேவன் அவனை தூக்கி எடுக்கக்கூடிய இடத்திலே இருந்தார். சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்கு தங்க செய்யும் என்று அவன் தன் பிள்ளைகளை திருத்திக் கொள்ளக்கூடிய இடத்துல 51ஆம் சங்கீதத்தில் வந்து விட்டான். ஆனா 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பிசாசு இஸ்ரவேலை அவன் எண்ணும்படியாக அவனுடைய இருதயத்தை ஏவினான். அந்த வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி அங்கே தாவீது இஸ்ரவேலை தொகையிடும்படியாக அவனுடைய இருதயத்தை ஏவி விட்டார். இப்பொழுது பட்டயம் வந்திருக்கிறது. இப்பொழுதும் அவர் தாவீதை அடிக்கவில்லை, பிள்ளைகளை தான் அடிக்கிறார், மந்தையை தான் அடிக்கிறார். உரியா பிரச்சனையிலையும் பிள்ளையை தான் அடித்தார். பிள்ளை மரிக்கிற நிலவர வரைக்கும் அவன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் கிடந்தான். இப்ப ராஜா பிள்ளை உடம்பு சரியில்லைன்னதுக்கே சாப்பிடாம இப்படி கிடந்தாரே, பிள்ளை மரித்தது என்று சொன்னால் என்ன செய்வார் அப்படின்னு பயந்த நேரத்தில் அவன் எழும்பி குளித்து தேவனை தொழுது கொண்டு புசிக்க ஆரம்பித்து விட்டான். ஏனென்றால் இனி பிள்ளையை கொண்டு வருகிறது சாத்தியமில்லை, இனி நான் தான் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும் என்பது தாவீதுடைய பதில். அவன் அந்த உபத்திரவத்தை தேவனுடைய துணையோடு அவன் கடந்து விட்டான். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவன் கடந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு பட்டயம் வந்திருக்கிறது. இப்பொழுதும் இஸ்ரவேலை எண்ணின அந்த குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் தான் அடிக்கப்பட்டதே தவிர ராஜா அல்ல. அங்க 6:7 ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். எந்த காரியம்னு 6 வாசிங்க. 6 வாசிங்க. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவருடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு, ராஜா என்ன சொன்னா எண்ணிரணும், மீதி ராஜா பார்த்துப்பார். ராஜா மேல தானே கேஸு, ராஜா பார்த்துப்பார். என்னன்னா எண்ணிரணும், போனா போயிடணும், வானா வந்துடணும் இல்லையா? மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படதான் சொல்லியிருக்காரு. யோவாபு எண்ணாமல் போகிறதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம். இந்த யோவாபு இதே தன்மையில தான் யோவாபு சிக்கிட்டார். இதே தன்மையில தான் யோவாபு வெட்டப்பட்டு போனார். உண்மையான ஒரு மனிதன் தான் யோவாபு. தாவீதோடு எத்தனையோ காலங்களாக உண்மையாக இருந்தவன். ஆனால் கடைசியாக ஒரு ரெபலோட சேர்ந்து, எதிர்க்கிறவனோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து போட்டார் இந்த யோவாபு. அதிகாரி சொன்னா கீழ்ப்படிங்க, போகாதன்னா போகாதீங்க, இருனா இருங்க. அதுக்கு மேற்பட்டதை தேவனும் அதிகாரியும் பார்த்துப்பாங்க. அதுதான் உண்மை. ராஜா என்னன்னா எண்ணிரணும், இவன் எண்ணாமல் போனான். என்னன்னா மொத்தம் எண்ணணும், ராஜா பார்த்துக்கிட்ட மீதிய. இந்த பட்டயத்துக்கு தாவீதை தேவன் தப்புவிக்கக்கூடிய இடத்திலே தாவீது மீண்டும் அவன் அங்கே மோரியா என்ற இடத்துக்கு வருகிறான். அங்கே ஆபிரகாமின் பட்டயமும் தாவீதுக்கு யூதாவுக்கு விரோதமாக வந்த பட்டயமும் நிறுத்தப்பட்டது ஒரே இடம்தான் என்பதை நாம் தெரிந்து. இப்பவும் தேவன் ஜனங்களை தான் அடித்தார். இப்பவும் தாவீது சொல்லுகிறார், நான் அல்லவா என்னன்னேன், நான் அல்லவா தவறு செய்தேன், என் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, என் மந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு தான் கேட்கிறார். எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு கடவுளுக்கு தெரியும் இல்லையா? பிள்ளைகளை குறித்த உத்தரவாதம் உடையவனாக அவன் எப்பொழுதும் காணப்பட்டான். அந்த உத்தரவாதத்துக்கு அது எப்படி வலிக்கும் என்று அவன் உணர்ந்தவனாக இருந்தான். அதனாலதான் சொல்றான், என்னை அல்லவா நீர் அடிக்கணும், பிள்ளைகளை என்ன அடிக்கணும். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு தான் வசனம் இருக்கு. நாம் தேவனை விட்டு விலகினால் நம்முடைய பிள்ளைகளை தான் நம்முடைய பிள்ளைகள் தேவனற்ற ஒரு சந்ததியாக மாறிவிடும். நம்ம மற்ற தாவீதின் குமாரர் சொன்னது போல சொல்ல முடியாதுல்ல, கர்த்தர் நல்லவர், என் காலத்திலேயாவது சமாதானம் அருளட்டும், என் பிள்ளைங்க எக்கேடாவது கெட்டு போகட்டும்னு எசேக்கியார் சொல்ல முடியுமா? கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவார். பொறுப்பை ஏற்றால்தான் தேவன் கிரியை செய்ய முடியும்.
எசேக்கியா, கர்த்தர் நல்லவர், அவர் பார்வைக்கு நீதியானது செய்யட்டும், என் காலத்திலேயே சமாதானம் இருக்கட்டும். கேட்டது நீ, 15 வருஷம் கேட்டது நீ, மனாசேவை பெற்று போட்டது நீ, அவன் 52 வருஷம் அக்கிரமம் பண்ணது உன்னால. அப்புறம் தேவன் நீதி உள்ளவர் அப்படின்னா, ஜபத்தினாலே தேவ சித்தத்தையே மாத்திரலான்னு ஒரு பெரிய புரட்டு இப்ப கிறிஸ்தவத்தில் இருக்கு. தேவ சித்தம் என்னதென்று அறியாதபடிக்க ஒரு ஜபம். நமக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு தான் விளக்கமா எழுதியிருக்கேங்க. நமக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு விளக்கமா எழுதியிருக்கு இல்லையா? 4 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 1/4 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்றாரு. நானும் ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம், 4 மணி நேரம் ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சிருக்காரு, நல்லது. 4 மணி நேரம் ஜெபித்திருக்காருன்னா ஒரு 8 மணி நேரம் அவர் வேதம் வாசிச்சிருக்கணும் இல்லையா? ஒன் வே கம்யூனிகேஷன்ல இருந்தோம், ரேடியோ, அங்கிருந்து மட்டும் பேசுறத கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் வந்துச்சு, ஒருத்தர் பேசுறத நிறுத்தினாதான் இன்னொரு ஆள் பேச முடியும். அதுக்கப்புறம் டெலிஃபோன் வந்திருக்கு, 1G சவுண்டு மட்டும் கேட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் 2G 3G 4G 5Gக்கு வந்துட்டோம், முகமுகமாய் பார்க்கிறோம், பேசுறோம். இப்படி தேவனோடும் உறவை நாம் வளர்க்க வேண்டாமா? தாவீதுக்கு தேவனோடு நல்ல அறிவும் உணர்வும் அன்பும் இருந்தது. அவன் முன்குறிக்கப்பட்டவன். அவன் தன்னுடைய பிள்ளைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்திலே தன்னை தேவன் நடத்தும்படியாக 19ஆம் சங்கீதத்தின் கடைசி பக்கத்தில் கேட்கிறான். வேதனை உண்டாக்கும் வழிகளை என்னை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லுகிறான். துணிகிற பாவம் அக்கிரமம் என் ஜீவியத்தில் வரக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுகிறான். அப்படியே அவனுடைய குறைபாடுகள் வந்தாலும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. எல்லாவற்றிலும் தேவன் அவனை தப்புவித்தார். யூதாவுக்கு விரோதமாக சங்கார தூதனுடைய பட்டயம் வரும் பொழுது தேவன் அங்கே எருசலேமுக்காக யூதாவுக்காக மனஸ்தாபப்படுகிறார். அந்த பட்டயத்தை நிறுத்தினார். ஒரு நாளின் களம், ஒரு நாள் அவன் எபூசியன் ஆகிய ஒரு நாள் அவனும் அவனுடைய அங்கே பிறப்பின் தன்மை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்க எபூசியனுடைய களத்திலே தான் அது பட்டயம் நிறுத்தப்படுகிறது. ஏத்தியன் துவங்கி எபூசியன் வரைக்கும் முற்றிலும் ஜெயம் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டான். அங்கேதான் அங்கே பத்சேபாலின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய சாலமோனினாலே அங்கே ஆலயம் கட்டப்படுகிறது தேவ சித்தத்தின்படி. நம்முடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருந்தால் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அன்பினாலே அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். சகோதர சிநேகத்திலே நாம் வளர்ந்து வேண்டும். தெய்வீக தன்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனை நாம் அறிய வேண்டும். தேவன் நம்மை அறியக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகளிலே நாம் வெளிப்பட வேண்டும். இதற்கு தேவ அன்பினாலே நாம் நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு நாம் இரவு நேரத்தின் நண்பனை நாம் தொந்தரவு செய்து நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மூத்த சகோதரன் நமக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அங்க யோசேப்பு நமக்கு சகோதரன் அல்ல, யூதா தான் நமக்கு சகோதரன் என்று பெஞ்சமின் உறுதிப்படுத்தி கொண்டார். பிறப்பு மாம்சீக உறவுகள் நமக்கு மேன்மை தராது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அதுக்கப்புறம் நான் பழைய உறவுகள், புது சிருஷ்டிக்கு என்ன பழசு? நீ பழைய மனிதனையும் அதன் கிரியைகளையும் கலைந்து போட வேண்டும். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாக இருக்கிறது. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒளியுள்ள பட்டணத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவரோடு உட்கார வைக்கப்பட்ட நாம் சிங்காசனத்துக்கு போகும்படியாக ஜெயத்தை பெற வேண்டும். இந்த எபேசு சபையில் இருந்த குறைபாடுகளை நீக்கும்படியாக தேவன் கிரியை செய்கிறார். சகல பரிசுத்தவான்களோடு கூடிய அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்பதை அறிய வல்லவர்களாக அவரை மாற்றுகிறார். அறிவோடு கூடிய அன்பு, அறிவு கெட்டாத அன்புக்கு அவர் கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட நாம் தேவனை அறிந்து கொள்வதும் தேவன் நம்மை அறிந்து கொள்வதும் என்ற பக்கத்திலே நாம் ஆபேலை போல தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அவன் விசுவாசத்தினாலே தேவனை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, தெய்வீக சுகத்திலே அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அங்கே தேவன் என்னுடைய குமாரனை உயிரோடு எழுப்ப வல்லவர், அவன் பலியாக செலுத்தி பாவனையாக பெற்றுக் கொண்டான் என்ற இடத்திலே உயிர்த்தெழுதலின் வல்லமை, அது நம்முடைய விசுவாசத்தினாலும் அன்பினாலும் அறிவினாலும் அன்பு என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது.
தேவனை அறிகிறது, தேவனை அறிந்தால்தான் அன்பு கூற முடியும். தேவனை அறியாதபடிக்கு அன்பு கூறுகிறேன் என்பது அபத்தம், பொய். தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவிலே தேவனை அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை. தேவனை இன்னும் கிட்டி சேர வேண்டும், இன்னும் நாம் தேவனை அறிய வேண்டும். ஆபிரகாம் தேவனை அறிந்தது போல, தாவீது தேவனை அறிந்தது போல, ஆபிரகாமை தேவன் அறிந்தது போல, தாவீதை தேவன் அறிந்தது போல, யோபு தன்னுடைய வாழ்க்கையின் பின்பகுதியிலே தேவனை அறிந்து கொண்டது போல நாம் தேவனை அறிந்து அவரோடு உள்ள உறவிலே நாம் மேற்பட வேண்டும். பரிசுத்த ஜீவியம் வேண்டும். அதை காட்டிலும் பரிசுத்தத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போலவே நாம் தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சகோதரை சிநேகிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். சகோதரருக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். சகோதரருக்காக தன் ஜீவனை கூட அன்பு அல்லாமல் வேற ஒன்றிலும் நீங்கள் கடன்படாதிருங்கள். உங்கள் சகோதரருக்காக நீங்கள் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறீர்கள். இதில் தான் நாம் வர வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு ஒப்புக்கொடுக்கும். நம்முடைய தேவனை நாம் அறிய வேண்டிய பக்கத்தில் நாம் வர வேண்டும். தேவன் நம்மை அறியக்கூடிய இடத்துல நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் தேவனை நமக்கு முன்பாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு பக்கம் நமக்கு வேண்டும். ஒரு சுகபோகமான ஜீவியம் நமக்கு வேண்டாம். சுகபோகத்திலே ஒரு பாதுகாப்பு இல்லை. சுகபோகத்திலே ஒரு அங்கே வாக்குத்தத்தத்துக்கான உறுதி இல்லை. சுகபோகமாய் வாழ்கிற உயிரோட செத்தவர் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாம் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று அறிந்து நாம் பாடுகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். நாம் கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பாடுகளிலே உபத்திரவங்களே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறோம். என் பலகீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கட்டுகள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இது ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் ஜீவனை அருமையாக எண்ணேன் என்ற இடத்திலே அவர்கள் ஒப்புவித்திருக்கிறார்கள். யூதா என்ற இடத்திலே சகோதர சிநேகத்தை அவன் வெளிப்படுத்தினான், தேவ அன்பை அவன் வெளிப்படுத்தினான். பெஞ்சமினுக்காக நான் அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர் ஒப்புக் கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் கைது செய்யப்படும் பொழுது லூக்காவும் அரிஸ்தர்க்கும் தங்களை அடிமையாக எழுதி கொடுத்தார்கள் ரோம அரசாங்கத்துக்கு. இதுதான் கிறிஸ்துவில் நாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பக்கமாக இருக்கு. இந்த கால வேளையிலே நாம் தேவனை அறிந்து கொள்வோம். தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் வளருவோம். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே என்னை இணைத்துக் கொண்டு எப்படியாவது அவரோட உயிரோடு எழுந்திருக்கும்படியாக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் இப்பொழுதே நம்மை இப்படிப்பட்ட அனுபவங்களிலே தேவன் நம்மை நடத்தும்படியாக போடுவோம். நாம் தேவனை அறிந்து கொள்வோம், தேவன் நம்மை அறிந்து கொள்ளட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம்.